அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 24 மணி நேரத்தில் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த குறியீட்டை பார்க்க போறோம். சும்மா விளையாட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தால் கூட அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சின்ன தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல பவர்ஃபுல்லான ஒரே ஒரு ஏஞ்சல் நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தினமுமே நீங்க பயன்படுத்தலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் ரொம்பவுமே சிறப்பான நாள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க. வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ண முடியாதவங்க நீங்க எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம், சுக்கிரமேடு பகுதியில தாங்க இந்த குறியீட்டை நம்ம வரைய போறோம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தாங்க. பணம், பெயர், புகழ், பதவி, கௌரவம், அந்தஸ்து, உயர் ரக வண்டி வாகனங்கள், ஆடம்பரமான வீடுன்னு அத்தனை சுகங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இதை தாண்டி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, காதல் வாழ்க்கையில் வெற்றின்னு இவை அனைத்தையும் தரக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி, ஆதிக்கம் நிறைந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை ஆரம்பிக்க போறவங்க நீங்க சுக்கிரஹோரை நேரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க எந்த கிழமை இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணாலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த குறியீட்டை நீங்க வரையலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க மற்றும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை கட்டாயமாக நீங்க பயன்படுத்துங்க. நம்ம சேனல்ல இதற்கு முன்னாடியும் நம் கையில் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு பகுதியில் பணவசிய நம்பர் மற்றும் பணவசிய குறியீடுகளை எழுதும் முறையை பார்த்திருக்கோம். இன்னமும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் பணவசிய குறியீடுகள் இருக்குங்க. ஏதாவது ஒரே ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரே நேரத்தில் எல்லா குறியீட்டையும் நம்ம வரையக்கூடாதுங்க. ஒரே ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், அதுவே முழுமையான பலன்களை கொடுக்கும். நிறைய பணவசிய குறியீடுகள் மற்றும் ஏஞ்சல் நம்பர் எழுதும் முறையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், எல்லாருக்கும் எல்லா மெத்தடுமே செட் ஆகாதுங்க. சில பேருக்கு சில
சில குறியீடுகள் ரொம்பவுமே பிடிச்சிருக்கும், அல்லது சில மெத்தட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் எல்லா குறியீடுகளும் எழுதக்கூடாது, எல்லா மெத்தடையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. கரண்டா நீங்க வேற மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா அதையே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதே போல சில பேர் இந்த பணவசிய குறியீடுகளை டேட்டூ மாதிரி நம்ம போட்டுக்கலாமா அல்லது மருதாணியில் நம்ம வைக்கலாமான்னு கேட்கிறீங்க. அப்படி செய்ய வேண்டாம். தினமுமே உங்களுடைய கையால் இந்த குறியீட்டை நீங்க வரையணும். அதுதாங்க முக்கியம். டேட்டூவா நீங்க போட்டாலும் சரி அல்லது மருதாணியில நீங்க வரைஞ்சாலும் சரி, அந்த அளவிற்கு உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காதுங்க. ஆனால் தினமும் நீங்க வரையும் போது பணவசியத்திற்கான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம், சுக்கிரமேடு பகுதியில் இந்த குறியீட்டை வரைகிறோம் அப்படின்ற ஒரு கவனம் இருக்கும். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். சோ தினமுமே உங்க கையால இந்த குறியீட்டை நீங்க வரையணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய குறியீடு மற்றும் அந்த ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர் பென்ல தாங்க நீங்க வரையணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவிற்கு கொஞ்சம் போல்டா தெரிகிற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு உங்க கையில அந்த குறியீடு இருந்தாலே போதும். அந்த அளவிற்கு கொஞ்சம் அழுத்தமா நீங்க வரைஞ்சுக்கோங்க. பெருசா நீங்க வரையணும்னு கிடையாதுங்க. ஆனால் பார்த்த உடனே தெரிகிற மாதிரி போல்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. குறைந்தபட்சம் 90 நாட்களுக்கு 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் கூட நீங்க இடைவெளி எடுக்காதீங்க. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண அன்றைய தினமே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. தினமுமே இந்த குறியீட்டை நீங்க வரைய வரைய சுக்கிர பகவானுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு வெறும் பணவரவு ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிறைய நல்ல செய்திகள் கிடைக்கும். நாளுக்கு நாள் உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகிக் கொண்டே போகும். பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் உங்கள் கண்முன்னே விரிவடையும். சரி வாங்க, நாம் வரைய வேண்டிய அந்த பணவசிய குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பர் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இடது கையில தாங்க இந்த குறியீட்டை நம்ம வரையணும். இடது கை சுக்கிரமேடு பகுதி இது. இந்த குறியீட்டை நம்ம வரைஞ்சிருக்க இந்த பகுதி தாங்க சுக்கிரமேடுன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாக்டா இதே இடத்துல தான் உங்களுடைய கையிலையும் நீங்க இந்த குறியீட்டை வரையணும். வெறும் ஒரே ஒரு முக்கோணம், அதாவது ட்ரையாங்கிளை நீங்க வரைஞ்சு அதற்குள்ள எண் 6 நீங்க எழுதணும். எண் 6 சுக்கிர பகவானுக்கு உரியது. இந்த ட்ரையாங்கிள் குறியீடு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது. தினமும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக ஒரே ஒரு முறை இதை நீங்க வரைந்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த குறியீடு உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு தண்ணீர் படப்பட அல்லது வேர்வையின் காரணமாக அந்த குறியீடு அழியலாம். நீங்க வருத்தப்படாதீங்க. அரை மணி நேரம் இருந்தாலே போதும். வெளியாட்கள் யாராவது இது என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு லக்கி சிம்பிள் வரைஞ்சிருக்கேன், ஒரு அதிர்ஷ்ட குறியீட்டை வரைஞ்சிருக்கேன்னு நீங்க சிம்பிளா சொல்லுங்க. ரொம்ப டீடைல்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க வேண்டாம். 90 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனால் முதல் 90 நாட்களுக்கு இடைவெளி எடுக்காமல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 90 டேஸ்க்கு பிறகு நடுவுல சின்ன சின்ன பிரேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பலன்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.